உலக வங்கியின் பிரதிநிதிகள் சிலர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை இன்று காலை சந்தித்தனர். ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் உலக வங்கியை பிரதிநிதித்துவப்படுத்தி 12 அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். உலக வங்கியின் நிதியுதவியின் கீழ் இலங்கையில் முன்னெடுக்கப்படுகின்ற செயற்திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆராய்வதற்காகவும் நிபந்தனையின் கீழ் வழங்கப்படும் கடன் வசதிகளின் அமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக உலக வங்கியின் நிறைவேற்று அதிகாரிகள் சிலர் 34 வருடங்களின் பின்னர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அபிவிருத்தி இலக்குகளை நோக்கி பயணிக்கும் இலங்கைக்கு வழங்கும் நிதியுதவிகளை மேலும் 4 வருடங்களுக்கு இலக்கு கொள்கையின் கீழ் வழங்குமாறு ஜனாதிபதி இதன்போது வேண்டுகோள் விடுத்துள்ளார். மத்திய வருமானம் ஈட்டும் நாடுகளுக்கு கடன் உதவிகளை வழங்குவது தொடர்பான நிபந்தனைகளை மீள் பரிசீலனை செய்யுமாறு ஜனாதிபதி விடுத்த வேண்டுகோளுக்கு சாதகமான பதில் கிடைக்கும் என உலக வங்கியின் பிரதிநிதிகள் கூறியுள்ளனர். உலக வங்கி இதுவரை காலமும் இலங்கைக்கு வழங்கிய நிதியுதவிகள் தொடர்பில் சில மாவட்டங்களுக்கு விஜயம் மேற்கொண்டு பெற்றுக் கொள்ளப்பட்ட தகவல்கள் இந்த சந்திப்பின் போது ஆராயப்பட்டன.